இன்றைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 8வது ஸ்லோகத்தை நம்ம கற்றுக்கலாமா? ஒவ்வொரு வகுப்புலேயும் ஒவ்வொரு ஸ்லோகமாக தான் நம்ம போகிறோம். அதனால் நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் நல்லா கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக நமக்கு சரளமாக சொல்ல வந்துடுத்து அப்படின்னா நம்ம 2 ஸ்லோகம் 4 ஸ்லோகம் 10 ஸ்லோகம் அப்படி கூட நம்ம போகலாம். ஃபாஸ்ட்டாக போய் ஒன்றும் லாபம் இல்லை. அகல உழையத்தை விட ஆழ உழையது தான் நல்லதுன்னு சொல்லுவா இல்லையா ஒரு விளை நிலத்துக்கு. அந்த மாதிரி நம்ம மேலோட்டமாக கடன்னு எனக்கு தான் தெரியும் நம்மளுக்கு படிச்சுன்னு போகிற மாதிரி படிச்சுன்னு போனால் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாருக்கும் வரணும், அவளும் அதை சொல்லி பயன்படணும், அதுதானே. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகமாக நம்ம போகிறோம் இல்லையா. இன்றைக்கி நாராயணியத்தில் ஸ்ரீமன் நாராயணியத்தில் 8வது ஸ்லோகத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை முதல்ல பார்ப்போம். இது ரொம்ப நன்னா இருக்கேன். ஹரே, வணங்குபவர்களின் முன் எப்பொழுதும் இருப்பீர். நீங்கள் கேட்க தெரியாதவர்களுக்கும் கூட அவர்கள் மனதில் இருக்கும் ஆசைகளை பூர்த்தி செய்வீர். அர்த்தங்களை எப்பொழுதும் நீங்கள் கொடுப்பீர். பரமானந்தம் நிறைந்த மோட்சத்தை அளிப்பதும் இப்படி எல்லோராலும் அடையக்கூடியதும் அளவே இல்லாத பயனை தருவதுமான கற்பக விருட்சம் நீர். அப்படி இருந்தும் பிரார்த்திப்பவர்களின் கூட்டம் இந்திரலோகத்தில் உள்ள அற்பமான கற்பக விருட்சத்தை போய் சுற்றி நின்று கொண்டிருப்பது ஏன் அப்படிங்கிறதான கருத்து இந்த ஸ்லோகத்தில். இந்த கற்றுக்கலாமா? நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைர் அனப்யத்திதாம் அப்யைதான் காமானஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திரான் கதிஞ்ச இத்தம் நிஷேஷலப்யோ நிரவதிக பல பாரிஜாதோ ஹரே த்வம் க்ஷுத்ரம் தம் சக்ரவாட்டி த்ருமமபிலஷதி யத்தமதி ரஜோயம். ஒரு வாட்டி பாடி காட்டட்டுமா? நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைரனவ்யத்திதாம். நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைரனவ்யத்திதாம் அப்யர்த்தான் காமானஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திரான் கதிஞ்ச இத்தம் நிஷேஷலப்யோ
निरवधिक फल पारिजातो हरे त्वं क्षुद्रं तं चक्रवाटीं द्रुममभिलषति यत्तमत्ते प्रजोयम्. இது 8வது ஸ்லோகம். திரு சாயலட்சுமி அவர்கள் பைரவ அஷ்டகம் கேட்டிருக்காங்க. அதையும் நான் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது வேறு ஏதாவது ஸ்லோகங்கள் வேணும், பாட்டுகள் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கலாம். நம்ம ஒன்றுன்னா கற்றுக்கலாம். சரிதானே? இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.